அவ வந்து முழுசா படிச்சே முடிக்கல. அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப இவங்கள ஏன் நீங்க வேலைக்கு போ வேணான்னு சொல்றீங்க? இல்ல அவங்க இது பிஏ தமிழ் முடிச்சிருக்காங்க. அது இல்லாம பிஎட் டீச்சருக்கு முடிச்சிருக்காங்க. நானுமே இது ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வருமானமே எங்களுக்கு போதுமானது இருக்கு. நீங்க படிக்கவே இல்லன்னு சொன்னீங்க. எனக்கு முடிச்சிருக்காங்களே 2 டிகிரி முடிச்சிருக்காங்களே! அவன் முடிச்ச விஷயம் எனக்கு தெரியாதுங்க சார். இப்பதான் பாருங்க. தெரியும். சொந்த அக்கா தானே! இல்லங்க சார் நாங்க பேசல. ஏன்னா எங்க அம்மா அவங்க பேச விடல. இப்ப பாப்பா பிறந்ததுக்கு பின்னாடி தான் நான் போய் பார்த்ததே. இப்பதான் குழந்தை பொறந்ததுலேருந்து தான் அவங்களே பேசுறாங்க. சொல்லுங்க உங்களுடைய காதல் எப்போ மலர்ந்துச்சு? எப்போ அவர சந்திச்சீங்க? அதே டீனேஜ் லவ் தான் சார். +1 +2 ப்ளஸ் ஒன், படிக்கையில. ப்ளஸ் டூ தான். ஃபர்ஸ்ட் எந்த ஊரு நீங்க? பெரியகுளம். பெரியகுளம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போயிட்டேன், இவங்க வரல. அப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு கேங் லீடர் மாதிரி இவரை இமேஜினேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாரும். கார்த்திக் ராஜா இந்த குரூப்பா அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. யார் அந்த பையனாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு வரல. அப்போ லஞ்ச் பீரியடு அவங்க வந்து அப்போ தான் ஆஃப்டர்நூன் ஆஃப் டேலேருந்து வந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன இந்த பையனுக்கு எவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க அப்படின்னு நானே யோசிச்சுட்டு கடைசியில் நானே அந்த வலையில் விழுந்துட்டேன்.